ஓகேம்மா, சித்தி நாளைக்கு வந்து சொல்லித் தரேன். சரி சித்தி. ஹாய் குட்டி. ஹாய் பா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க் எழுதுறேன். ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். அப்படியா? ஐ ஒரு நிமிஷம் இரு. இந்த ரஞ்சி சாப்பிடு. என்னடா சாக்லேட் கொடுக்காம கடலை மிட்டாய் கொடுக்குறேன்னு பார்க்குறியா? அதான் வேஸ்ட்டுமா. இதில் தான் ப்ரோட்டீன் சத்து ஜாஸ்தியாக இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்தா சாப்பிடு. இதையே என்கிட்ட கொடுக்குறீங்க? பாப்பா கேக்குறால, அவகிட்ட கொடுங்க. அது ஒண்ணு இல்ல ரஞ்சிதா, உன் மாமாவுக்கு நீ தான் மூத்த பொண்ணு மாதிரி, அதனால உனக்கு தான் முதல்ல தருவாரு இல்ல மாமா? மாமா, ரஞ்சிதாக்கு நாம தான் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னென்ன சீர் செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சிடணும். அக்கா, என்னக்கா பேசுற? கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? ஏய், நீ சும்மா இரு. இங்க ஒரு வரன் தேடி வந்திருக்குங்க. வரனா? யாரு? அக்கா, கல்யாணம்லாம் இப்ப பேச வேண்டாம்க்கா. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. ரஞ்சிதா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. இங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம தெருவுல வேணி அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பி நல்ல ஆளு, சிவப்பா உயரமா இருப்பாங்க, நல்ல உத்தியோகத்துல கூட இருக்கான். அவனுக்கு கூட கேட்டாங்கங்க. ரஞ்சி, இந்த சாப்பிடு. சாப்பிடுமா. மாமா உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கல, கொஞ்சம் சாப்பிடு. இல்ல வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, அவ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா, அத பத்தி நீங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க? கோமதி, எனக்கு பசிக்குது, முதல்ல சாப்பாடு எடுத்துக்கிறியா? அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க, நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ரஞ்சி, நான் அதுக்குள்ளே எழுந்துச்சிட்ட. பாப்பா, உனக்கு இன்னும் ஹோம்ஒர்க் முடியலல்ல? சித்தி தானே சொல்லி கொடுக்கணும். அப்புறம் எங்க எழுந்து போறாங்கன்னு கேளு. சித்தி, ஹோம்வொர்க் சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுங்க சித்தி.